நம்ம இன்னைக்கு பார்க்க வர்றது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டத்தில் இருக்கங்குடியை பற்றி தாங்க. யாருக்குங்க இந்த கோயிலை பற்றி தெரியாது? தெரியாத ஆளே இருக்க முடியாது. ஏன்னா அங்கேருந்து பிடிமண்ணை எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம எல்லா அம்மன் கோவிலும் கட்டுனதா ஒரு வரலாறு உண்டு. இப்போது இது எந்த காலத்தில் கட்டுனது அப்படின்னா கிபி 7லேருந்து 9ஆம் நூற்றாண்டுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது. இதனோட பேர் இருப்பைக்குடி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்களாம். இதுதான் மருவி லாஸ்ட்ல இப்போது இருக்கன்குடியா மாறி இருக்கு போல. ஒரு தலைவன் இவ்வூரில் வாழ்ந்த ஒரு தலைவன் இவ்வூரை சுற்றிலும் பல குளங்களை வெட்டி பழங்கரங்களை உயர்த்தி கல் பரப்பி வலிமையாக்கி அணைகளாக தடுத்து பல நீர்ப்பாசனைகளை செஞ்சாராம். இவ்வூரில் அர்ச்சுனா நதியும் வைப்பாறும் ஆகிய இரு நதிகளின் இடையே பூமாலை வடிவில் அமைந்துள்ள தனித்தீவில் மாரியம்மன் சூழ்ந்திருக்காங்க. ஆமாங்க, ஆற்றுக்குள்ளே தாங்க கோயிலே இருக்குது. இப்போது இதனோட பெருமை என்ன அப்படின்னா 450 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை, நம்ம அங்கே அந்த சைடு சதுரகிரி மலை ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே சிவயோக ஞான சித்தர் என்ற தவயோகி ரொம்ப கடும் தவத்தில் இருந்தார். அப்போது அவங்களுக்கு அன்னை பராசக்தி சிவசுரோபியா பீடமிட்டு அமர்ந்து அருள்பாலிக்க வேண்டும் என்ற அரிய வரம் அவர் கேட்டுக்கிட்டே இருந்தாராம். நதிகள் சங்கமிக்கும் புண்ணியம் பூமியில் ஐக்கியமாக வேண்டும் என்ற அன்னை பராசக்தியின் வார்த்தைகளை ஏற்று அங்கிருந்து நதிகள் சங்கம ஆகிறோம்ல அந்த திருத்தலத்தை தேர்வு செய்து இவ்விடத்திலேயே தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டாராம். இந்நிலையில் நாடெங்கும் மூழ்கி பிரளயம் ஏற்பட்டு காட்டாற்று வெள்ளத்தால் நாட்டின் பல கிராமங்கள் அழிந்து போச்சான். அந்த பெரு வெள்ளத்தில் மிதந்து வந்த அன்னை பராசக்தியின் திருவுருவ சிலை சித்தர் ஐக்கியமாகிய இவ்விடத்தை அடைந்ததும் வெள்ளத்திலிருந்து விடுபட்டு சுழல் எடுத்து பூமிக்குள் அப்படியே அந்த வெள்ளம் முழுகிருச்சாங்க. பூமிக்குள்ளே போய் வெள்ளம் இருந்த தடமே தெரியாமல் போயிடுச்சான். அர்ச்சுனா நதியின் கரையில் இருக்கும் இருக்கன்குடி கிராம பெண்கள் வழக்கம் போல் சாணம் சேகரித்து விட்டு சாணக்குடையை தலைக்கு தூக்க முயற்சிக்கும் போது இத்திருக்கோயிலின் தற்போதைய பரம்பரை அறங்காவலர்கள் மூதாதையராகிய ராமசாமி பிள்ளை என்பவரின் மனைவி பரிபூர்ணத்தம்மாள் என்ற பெண்ணின் சாணக்குடையை மட்டும் அங்கே இருந்து எடுக்கவே முடியலையாம். எதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அந்த பிள்ளை என்ன பார்த்தா பூமிக்கு அடியில் அதை தோண்டும் போது அங்கே மாரியம்மன் புதைஞ்சிருந்தது. அப்போ தான் வந்தாங்களாம், மேலே ஏறி வந்தாங்களாம். வழக்கை கொடுத்ததும் புதையுண்டிருந்த அம்மனை எடுத்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நோய் நொடி என்ன இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா மாவிளக்கு போடுறதுன்றது ரொம்ப ஒரு விசேஷங்க. மாவிளக்கு, அப்புறம் அக்னி சட்டி, 1000 கண் பானை. ஒரு சிலருக்கு 1000 கண் பானைனாலே என்னன்னு தெரியல. ஒரு மண் பானையில் 1000 கண் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு விளக்கு வச்சு எடுக்கிறதாங்க 1000 கண் பானை. நம்மளுக்கு அம்மா போட்டிருந்தாலோ இப்போ என் பையனுக்கு மொட்டை போடுறோம். ஏன்னா போன வருஷம் என் பையனுக்கு 5 வகையான அம்மா போட்டிருந்துச்சு. அதனால இங்கேயே முத்து வாங்கி போடுறது, அப்புறம் வேறு என்ன உப்பு முத்துனா என்னது, ஆமணக்கு முத்து இருக்கு இல்லைங்களா, அது உப்பு, இந்த கண்மலர், கை கால் வலி வயிற்று வலி இருக்கிறவங்களுக்கு மாவிளக்கு எடுப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் சின்ன குழந்தையில போகையில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ தான் கூட்டம் அலமோதுது. அப்போல்லாம் ஃப்ரீயாக நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வருவோம். இங்கே போய் குளிக்கிறதுனாலே எங்களுக்கெல்லாம் ஒரு தனி சுகம். ஏன்னா ஒரு கூரையை மாதிரி வேஞ்சிருப்பாங்க. நான் 2 பக்கமும் தண்ணி ஊற்றும் அந்த பைப்பில். ஒரு ஆளுக்கு அப்போ 10 ரூபா வாங்கினாங்க, 5 ரூபா 10 ரூபான்னு. இப்போ எவ்வளோன்னு தெரியல, 20 ரூபா வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக அருமையான அந்த இதில் குளிச்சுட்டு சாமி கும்பிடுறது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போல்லாம் ரொம்ப கூட்டம். இந்த மாரியம்மனுக்கு குடவு எப்போப்பெல்லாம் ஆடி தை பங்குனி மாதங்களில் திருவிழா நடைபெற்று வருகின்றன. எப்பயுமே திருவிழா தாங்க. ஆடி மாதம் பங்குனி மாதன்றதை விட நித்த திருவிழா தான். எப்பப்பெல்லாம் பக்தர்கள் அவங்களுக்கு தோணுதோ அப்பப்பெல்லாம் போய் வேலை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க.
இப்போ இந்த கோயிலில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, பொதுவாக அம்மன் இடது காலை மடித்து வலது காலை தொங்க விட்டபடி தான் இருப்பாங்களாம். ஆனால் இங்கே இருக்க அம்மன் இந்த அண்ட சராசரத்திலும் ஆக்கலும் அழித்தலும் நானே, நானின்றி ஒரு அணுவும் அசையாது என்பதற்கேற்ப வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டிருக்கிறார். இந்த அமைப்பை இருக்கன்குடிக்கு மிகப்பெரிய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானேங்க. எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பம்சம் இங்கே இருக்குது அப்படின்னா எவ்வளோ ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கோம். நம்மளும் இந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணதுக்கு இங்கே கரும்பு குழந்தை இல்லாதவங்களுக்கு கரும்பு தொட்டில் கட்டி நேர்த்திக்கடன் பண்ணுவாங்க. அடி பிரதட்சணம், அங்க பிரதட்சணம் எல்லாமே செய்வாங்களாம். வயிற்று வலிக்கு தான் மாவிளக்கு போடுவாங்க சொன்னேன் இல்லையா. வடக்கு வாசல் செல்வி, வெயில் காத்தம்மன், வீரபத்திரர், பைரவர், காத்தவராயர், பேச்சியம்மன், முப்பிடாத்தி ஆகியவங்க இவ்வளோ பேர் இந்த கோயிலுக்குள்ளே ஒரு தனித்தனி பிரகாரத்தில் இருக்காங்க. மாவிளக்குக்குன்னே ஒரு தனி மண்டபமே இருக்குது. நீங்கள் எல்லாரும் போய் சாமியை நல்லா சிறப்பாக கும்பிட்டு வாங்க. அந்த காலத்துலலாம் நம்ம ஃபோன் வச்சிடலங்க. அப்போல்லாம் வச்சுருந்தா அழகாக வீடியோ எடுத்து போட்டிருக்கலாம். இப்போ ஃபோன் அலோடு இல்லை, உண்டியலை வாங்கி போட்டுருவேன்றாங்க. ஸோ பார்த்து பயன்படுத்துங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். அங்கங்கே குடிக்கிறதுக்கு வெயிலுக்கு தண்ணியும் ஃபேனும் போட்டு விட்டுருக்காங்க பிரகாரத்தில். இருந்தாலும் கொஞ்சம் சாமி கும்பிட்றதுக்கு நம்ம நின்று கும்பிட்டு தான் வரணும். இவங்க என்னோடு சேர்ந்து மாரிய தாயை வணங்கியதற்கு அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.